அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஸோ இந்த வீடியோவுல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாமுக்கு எப்ப வந்து ஹால் டிக்கெட் வந்து தருவாங்க 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நம்ம என்னென்ன கொண்டு போகணும்? இது வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோ சார் வேணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத பத்தி நம்ம ஒன் பை ஒன்னா வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஸோ எவரிடே வந்து பார்த்தீங்கன்னா, மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஹால் டிக்கெட் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாமுக்கு 1 வீக்குக்கு முன்னாடி தான் குடுப்பேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டா வந்த பப்ளிக் நோட்டீஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேபி வந்து மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டில சப்போஸ் ஹால் டிக்கெட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது பிரஸ் நியூஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா நான் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் வந்து இந்த வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆ ஹால் டிக்கெட் இன்ஃபர்மேஷன் உடனே வந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து நம்ம அப்லோட் பண்ணிருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல மெயினா நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தப்பா புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா பேப்பர் 1 ஒண்ணு, பேப்பர் 2 2மே தனித்தனியா கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கறீங்க. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 ஹவர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ 3 மணி நேரம் தான் உங்களுக்கு வந்து மொத்தமாவே எக்ஸாம் டைமு. ஸோ இந்த 3 மணி நேரத்தில என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஓகேங்களா? ஸோ 2ம் கம்பைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும். இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. வித்தவுட் எனி பிரேக் ஓகேங்களா? 3 மணி நேரத்தில வித்தவுட் எனி பிரேக் பிளஸ் வந்து ஆல் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி அப்படின்னு குடுத்துருக்காங்க. நீங்க எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து கம்பல்சரியா வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணணும். ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது ஜெனரல் பேப்பர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க். பேப்பர் 2 பொறுத்தவரைக்கும் உங்களுடைய மேஜர் 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஈச் கொஸ்டின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் ஓகேங்களா? ஸோ டோட்டல் மார்க் வந்து 200 மார்க். ஸோ மொத்தமாவே 150 கொஸ்டினுக்கு நமக்கு மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டீங்கன்னா 300 மார்க். ஸோ இந்த 150 கொஸ்டின்ஸ் நீங்க கம்பல்சரி வந்து அட்டெண்ட் பண்ணணும். இங்க வாங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போதே நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த கொஸ்டின்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துராதீங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஸோ அதனால நீங்க தாராளமா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் வந்து நீங்க நல்லா யோசனை பண்ணி அட்டெண்ட் பண்ணுங்க. சப்போஸ் தெரியல என்னடா பண்றது அப்டின்னாலும், அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி நீங்க அத்தன கொஸ்டின்ஸுமே வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து மெயினா நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நெறைய பேர் வந்து கன்டினியூஸா அந்த பேப்பர் 1, பேப்பர் 2 வந்து தனித்தனியா நடத்துவாங்களான்னு கேட்குறீங்க. இது 2மே கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து டிஎன் செட் எக்ஸாம் நடத்த போறாங்க. அதுவும் 3 மணி நேரம். ஆல் த கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, 2வது டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட் ஆஃப் மார்க் எவ்வளோ சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து சொல்ல முடியாது. கட் ஆஃப் மார்க் ஓகேங்களா? கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரைக்கும் நம்மளால வந்து சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அ இப்ப கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த டிஎன் செட் எக்ஸாம் 2024 நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 2024 வருகின்ற ஜூன் மந்த் கண்டக்ட் பண்ணக்கூடிய டிஎன் செட் எக்ஸாமுக்கும், இதுக்கு முன்னாடி 2017ல கண்டக்ட் பண்ண டிஎன் செட் எக்ஸாமுக்கு டிஃபரெண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் பேட்டர்னே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த 2024 பொறுத்தவரைக்கும். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் என்ன ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வருஷத்துக்கு 2 டைம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு ஜூன் மந்த்து, இன்னும் ஒரு 7 டேஸ் தான் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்ததா வந்து இதே இயர்ல டிசம்பர் மந்த் ஓகேங்களா? ஸோ கன்டினியூஸா வந்து இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க. ஆ டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஒண்ணு ஜூன் மந்த், இன்னொன்னு டிசம்பர் மந்த். இது நல்லாவே தெரியும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ்டு கட் ஆஃப் வந்து கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, டிஎன் செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது, சிஎஸ்ஆர், யுஜிசி நெட்டு போல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வேர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிஎஸ்ஆர், யுஜிசி நெட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிஎஸ்ஆர், யுஜிசி நெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களும் வருஷத்துக்கு 2 டைம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜூன் அண்ட் டிசம்பர் மந்த். இந்த ஜூன் மந்த்தும், அந்த டிசம்பர் மந்த்தும் வரக்கூடிய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, முன்ன பின்ன வேரியேஷன் வந்து எப்பயுமே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து எவ்வளோ பேரு அட் அப் அப்ளை
பண்ணிக்கிறாங்க, எக்ஸாம் வந்து எழுதியிருக்கிறாங்க, ப்ளஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒண்ணு பார்க்கணும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மேஜர் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலயும் நம்ம காமனா தெரியக்கூடியது தான். கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னா, அந்த கட் ஆஃப் ரேஞ்சும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும். 2 ஆர் 3% வந்து இன்கிரீஸ் ஆகும். சப்போஸ் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த கட் ஆஃப் ரேஞ்சும் கம்மியாகும். ஸோ இது எப்பயுமே காமனா இருக்கக்கூடிய ஒரு ரீசன் தான். இந்த ஜூன் மந்த்தும், டிசம்பர் மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்பயுமே வந்து மாறும். ஃபிக்ஸிபிள் ஃபிக்ஸ்டு கட் ஆஃப் மார்க் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெனரல் கேட்டகரியில நீங்க வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எபோவ் 50%க்கு மேல நீங்க வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வரும். ஸோ எபோவ் 50%ங்கிறது 50லேருந்து 56% கூட சம்டைம்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பிட்வீன்ல தான் உங்களுக்கு எப்பயுமே கட் ஆஃப் வரும். எபோவ் 50%க்கு மேல நீங்க கம்பல்சரி இருக்கணும். இதுவே வந்து நீங்க ஓபிசி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது சம்டைம்ஸ் வந்து 46, 46லேருந்து 48 இந்த மாரி வரும். ஓகேங்களா? ஸோ அந்த வேரியேஷன்ங்கிறது 1 ஆர் 2, 3 வேரியேஷன் வந்து எப்பயுமே வந்து அந்த கட் ஆஃப் மார்க் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுவும் அந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் பொறுத்து தான் நம்மளால வந்து கட் ஆஃப் மார்க் வந்து சொல்ல முடியும். ஸோ எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து ஈஸியா இருந்துச்சுன்னா, கட் ஆஃப் மார்க் இன்கிரீஸ் ஆகும். சப்போஸ் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னா, கட் ஆஃப் மார்க்கும் கம்மியாகும். ஸோ இதுலயும் அந்த மாரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கு. இது சிஎஸ்ஆர், யுஜிசி நெட் வந்து நீங்க கன்டினியூஸா எழுதுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதோட ரிசல்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதர் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்சி, எஸ்டி இதில வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இன்னமும் கட் ஆஃப் வந்து கம்மியாகும். அதாவது என்னன்னா, ஒரு 33லேருந்து 37 இந்த ரேஞ்சுக்குள்ள எப்பயுமே வரும் வச்சுக்கங்களேன். ஸோ இந்த கட் ஆஃப்ங்கிறது ஃபிக்ஸ்டு கிடையாது. ஓகேங்களா? நான் சொல்றது சிஎஸ்ஆர் நெட் இதுவரைக்கும் இதுவரைக்கும் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல. எப்படி கட் ஆஃப் ரேஞ்ச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எப்பயுமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, டிசேபிலிட்டி கேண்டிடேட் வந்து இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் 25% கட் ஆஃப் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது. முன்ன பின்ன வேரியேஷன் வந்து இருக்கு. அத நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரைக்கும் நம்மளால வந்து எப்ப வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வரும்போது தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இவ்வளோ மார்க் வந்து கேட்டிருக்காங்க போல இருக்கு. இவ்வளோ கட் ஆஃப் கேட்டிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ரிசல்ட் வந்தா தான் அந்த கட் ஆஃப் மார்க் வந்து தெரியும். எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த டிஎன் செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ஆர், யுஜிசி நெட் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்களோ, அதே போல தான் நாங்களும் கண்டக்ட் பண்ணுவோம் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த கட் ஆஃப்பும் அந்த மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறந்துட வேண்டாம். கட் ஆஃப்ங்கிறது ஃபிக்ஸ்டு கட் ஆஃப் கிடையாது. அந்த வேரியேஷன் வந்து அந்த எப்பயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு வேரியேஷன் வந்து இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட்டா ஆன்ஸர் பண்றோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 300 மார்க். ஓகேங்களா? ஸோ 300 மார்க் இருக்கு. இப்ப ஜெனரல் கேட்டகரி நான் அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். இப்ப நீங்க ஜெனரல் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, இந்த 300 மார்க்ல நீங்க எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 50% இருந்தாலும், நீங்க வந்து 150 மார்க்குக்கு மேலனாச்சும் குறைஞ்சபட்சம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எடுத்திருக்கணும். ஓகேங்களா? இதுவே வந்து ஓபிசி கேட்டகரி வரீங்க அப்படின்னா, இதில பாதிக்கு தான் நான் சொல்றேன். இந்த 50%லேருந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? இதே ஓபிசி வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 150லேருந்து ஒரு 135லேருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். 135 இல்ல 140. ஸோ இந்த வேரியேஷன் தான் இருக்கும். அந்த 10 மார்க் முன்ன பின்ன தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேரியேஷன் வந்து இருக்கும். இது வந்து நான் அப்ராக்ஸிமேட்டா சொல்றேன். ரிசல்ட் வந்தா தான் நமக்கு தெரியும். இந்த கட் ஆஃப் இப்படி கேட்கறாங்களா, இதோட அதிகமா வருதா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ யாருமே இத வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபிக்ஸ்டு கட் ஆஃப் வந்து கிடையாது. ரிசல்ட் வந்த பின்னாடி தான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து எத்தன பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ மார்க் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வந்து எடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் ஈஸியா இருந்துச்சுன்னா, ஸ்கோரும் இன்கிரீஸ் ஆகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ அத பொறுத்து இந்த கட் ஆஃப் மார்க்ங்கிறது வேரியேஷன் வந்து நெறையா இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வந்து கிளியரா இருக்கா? இப்போ கட் ஆஃப் மார்க்கும் நான் சொல்லியிருக்கேன். எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ்ல நீங்க எழுதணும். அதுவும் அந்த பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கக்கூடிய அந்த 150 கொஸ்டின்ஸும் கம்பல்சரி. எந்த கொஸ்டின்ஸும் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துராதீங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப இத 3வது பாயிண்ட்டா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்கேயே நான் சொல்லியிருப்பாங்க பாரு.
நோ நெகட்டிவ் மார்க் த இன்கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ 3வது பாயிண்ட் என்னன்னா, இப்போ எக்ஸாம் வருது, ஹால் டிக்கெட் வந்து வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மெயினா நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகக்கூடியது திங்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோ வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது, எந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறீங்களோ, மேக்ஸிமம் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா சேம் ஃபோட்டோவா இருந்துச்சுன்னா, டக்குனு நம்ம வந்து என்ட்ரி பண்ணிட்டு உள்ள போயிரலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது, ஐடென்டிஃபிகேஷன் கார்டுன்னு சொல்லி ஒண்ணு கேட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் கேட்டீங்கன்னா, எல்லாருமே வந்து ஆதார் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஆதார் கார்டு தான் நம்ம வந்து குடுத்துருப்போம். ஸோ ஆதார் கார்டு இந்த இடத்துல முக்கியமானது. அதேமாரி இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு போறது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபோட்டோஸ்னாச்சும் நீங்க எடுத்துட்டு போயிருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாமுக்கு ஹாலுக்கு உள்ள போகும்போதே ஒரு ஃபோட்டோ ஒண்ணு கேட்பாங்க. பிளஸ் வந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது, எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது மறுபடியும் இன்னொரு ஃபோட்டோ வந்து எப்பயுமே கேட்பாங்க. அங்க ஒரு ஃபோட்டோ வந்து நம்ம குடுக்குற மாரி இருக்கும் உங்களுடைய ஃபோட்டோ. அதேமாரி என்ட்ரன்ஸ்லயே வந்து நீங்க என்ட்ரி போட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போவீங்க இல்லையா? அங்கேயும் ஒரு ஃபோட்டோ குடுக்குற மாரி இருக்கும். ஸோ மினிமம் நமக்கு வந்து 2 ஃபோட்டோஸ் வேணும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஃபோட்டோஸ்னாச்சும் நீங்க எடுத்துட்டு போங்க. ஸோ பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபோட்டோனாச்சும் நீங்க கையில வச்சுக்கிறது பெட்டரானது. உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகேங்களா? அதேமாரி இந்த ஐடென்டிஃபிகேஷன் கார்டுங்கிறது மேக்ஸிமம் நீங்க என்ன ஐடென்டிஃபிகேஷன் கார்டு குடுத்தீங்க அப்படி சொல்லி உங்க அப்ளிகேஷன் பாருங்க. நான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பெர்சன்ஸ் வந்து ஆதார் கார்டு தான் குடுத்துருப்போம். ஸோ அந்த ஆதார் கார்டு ஒரிஜினல்ல தான் எடுத்துட்டு போணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்க வச்சிருந்தாலும், அவங்க கேட்கக்கூடியது என்னன்னு கேட்பீங்கன்னா, ஒரிஜினல் உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன் கார்டு எது நீங்க அப்லோட் பண்ணியிருக்கிறீங்களோ, அந்த கார்டு தான் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரிஜினல் தான் எடுத்துட்டு போணும். ஜெராக்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு போகக்கூடாது. ஜெராக்ஸ் வேணுமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லி ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புரிஞ்சிருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நமக்கு ஃபோட்டோ தேவை. பிளஸ் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும். அடுத்தது வந்து ஐடென்டிஃபிகேஷன் கார்டு வேணும். நீங்க எது அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் இந்த மாரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க எது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்களோ, அது வந்து மெயினா வேணும். ஒரிஜினல் தான் வேணும். ஓகேங்களா? டூப்ளிகேட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போகாதீங்க. ஹால் டிக்கெட் வந்த பின்னாடி ஜெராக்ஸ் வேணுமா, ஒரிஜினல் வேணுமா பார்த்துக்கலாம். ஆனா மேக்ஸிமம் எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரிஜினல் தான் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ ஒரிஜினல் வச்சுக்கிறது பெட்டரு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது ஒரு 3 ஃபோட்டோனாச்சும் எடுத்துட்டு போங்க. இது முக்கியமானது. சப்போஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு போகல அப்படின்னா, நீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது உங்களுக்கு லெட்டர் ஒண்ணு எழுத சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தேவைப்படும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோங்கிறது கண்டிப்பா எடுத்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4த் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேட்டர் வந்து குடுப்பாங்களா சார் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து இப்படி தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. டிஸ்ப்ளேல இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1 இது வந்து பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ல 1 டூ 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து 1 டூ 3 நம்பர்ஸ் மட்டும் இங்க குடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கால்குலேட்டர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால அவங்களே வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கால்குலேட்டர் வந்து குடுத்துருப்பாங்க. இந்த லாகிங் எடுக்கிறது, பிளஸ் வந்து மல்டிபிள் பண்ணக்கூடிய 10 பவர் 3 இந்த மாரி வரக்கூடிய ஸ்கீம்லாம் இருக்கு இல்லையா? சரி இந்த மாரி வரக்கூடிய கால்குலேஷன் இருக்கும் பாருங்க. லாக் பண்றது. ஸோ லாகின் எடுக்கிறதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து எப்பயுமே சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கால்குலேட்டர் மாரி குடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த டிஎன் செட் எக்ஸாம் குடுக்குறாங்களா எனக்கு தெரியல. ஆனா இந்த சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட்ல வந்து இருக்கும். ஸோ இந்த மாரி கால்குலேஷன் மெத்தட் வந்து இருக்கும் எப்பயுமே. ஓகேங்களா? ஆ இந்த கால்குலேட்டர் வந்து குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பேப்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின்ஸ், ஒரு 6 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ் ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இந்த கால்குலேட்டர் குடுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது தான் தெரியும். ஹால் டிக்கெட் வரும்போது ஏதோ சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொல்றேன். ஓகேங்களா? சரி ஏன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேர் இந்த கால்குலேட்டர் குடுப்பாங்களா சார் அப்படின்னு கேட்டுருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால இந்த சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட்ல இந்த கால்குலேட்டர் எப்பயுமே குடுக்கக்கூடிய வழக்கங்கள் உண்டு. டிஎன் செட் எக்ஸாம்ல குடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. ஓகேங்களா? சரி இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால உங்களுக்கு டிஸ்ப்ளேல அந்த கால்குலேட்டர் வந்து இருக்கும். அது வந்து டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் தராங்களா, தரலையான்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நமக்கு என்னென்ன வேணும், ப்ளஸ் வந்து இந்த கால்குலேட்டர் தருவாங்களா, தரமாட்டாங்களா அப்படின்னு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு, அத்தனை கொஸ்டின்ஸுமே நம்ம அட்டெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2ங்கிறது போத்தும் கம்பைன் எக்ஸாமினேஷன் தான். லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் சொல்லியிருப்பேன். கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஃபிக்ஸ்டு கிடையாது. நீங்க வந்து எக்ஸாம் ரிசல்ட் வந்த பின்னாடியே தான் தெரியும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ற மாரி பாருங்க. ஏன்னா பாதி பாதி மார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு ஓரளவுக்கு 150 மார்க்குக்கு மேலனாச்சும் நம்ப கொஞ்சம் ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் நம்ப நினைக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம். ஆ ஒரு 200 ட்ரை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சொல்ல முடியாது கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும். எவ்வளோ கேட்கறாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் இப்போ கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் ஆயிருக்கும். சப்போஸ் வந்து ஹால் டிக்கெட் பத்தி ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு பிரஸ் நியூஸ் குடுக்குறாங்க மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலிருந்து. கண்டிப்பா நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணோம். ஏன்னா எவ்ரிடே வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ ஓகேங்களா? சப்போஸ் நம்ம யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பா ஹால் டிக்கெட் பிரஸ் நியூஸ் வந்த பின்னாடி கண்டிப்பா வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.